ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக உமா சிவகுமார். நான் உள்ளரங்கில் தனியாக இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் வெளியே செல்லும் போது கட்டாய முகக்கவசம் அணிந்து செல்லவும். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பெகாசஸ் ஒட்டுக்கேற்பு விவகாரத்தால் முடங்கிய மக்களவை. நாடாளுமன்ற குழு தலைவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை. சபாநாயகர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா, சோனியா காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்பு. கொரோனா காலத்தில் காவல்துறையினரின் பணி அளப்பரியது. தமிழக காவல்துறை டிஜிபி சைலேந்திர பாபு பாராட்டு. மேகதாது அணை விவகாரம். கர்நாடக அரசின் நிலைப்பாட்டை கண்டித்து தமிழக விவசாயிகள் டெல்லியில் ஒன்று கூடி போராட்டம். முன்னாள் அமைச்சர்கள் மீது அடுத்தடுத்து நடைபெறும் சோதனைகளால் அதிமுகவினர் கலக்கம். சென்னையில் உள்ள கட்சி அலுவலகத்தில் அவசரமாக கூடி ஓபிஎஸ், இபிஎஸ் உள்ளிட்டோர் முக்கிய ஆலோசனை. டெண்டர் முறைகேடு வழக்கில் எஸ்பி வேலுமணி தொடர்புடைய இடங்களில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை ஆய்வு செய்யும் பணியில் லஞ்ச ஒழிப்புத்துறை தீவிரம். சம்பந்தப்பட்டோருக்கு விரைவில் சம்மன் அனுப்பப்படும் என்றும் தகவல். மாமன்னர் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாள் இனி அரசு விழாவாக கொண்டாடப்படும். தமிழக அரசு அறிவிப்பு. பொள்ளாச்சி பாலியல் வழக்கை 6 மாதங்களில் முடிக்க வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நீலகிரி, கோவை, தேனி உட்பட 13 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. தெற்கு வங்கக்கடல் மற்றும் தெற்கு அந்தமான் கடலோர பகுதியில் சூறாவளி காற்று வீசலாம் என மீனவர்களுக்கு எச்சரிக்கை. விரிவான செய்திகள். மேகதாதுவில் அணை கட்ட முயற்சிக்கும் கர்நாடக அரசை கண்டித்து டெல்லி ரயில் நிலையம் முன்பு தமிழக விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக அரசு முயற்சித்து வருகிறது. இதற்கு தமிழகம் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் திரு எடியூரப்பா, தமிழக நீர்ப்பாசனத்துறை திரு துரைமுருகன் இந்த விவகாரம் தொடர்பாக மத்திய நீர்வளத்துறை அமைச்சரை சந்தித்து பேசியுள்ளனர். கர்நாடகாவின் புதிய முதலமைச்சராக பதவியேற்றுள்ள திரு பசவராஜ் பொம்மை மேகதாதுவில் அணை கட்ட டெல்லி சென்று மத்திய அரசிடம் அனுமதி பெற இருப்பதாக அண்மையில் தெரிவித்தார். கர்நாடக அரசை கண்டித்தும் மேகதாதுவில் அணை கட்ட அனுமதி வழங்கக்கூடாது என்று மத்திய அரசை வலியுறுத்தியும் தமிழக விவசாயிகள் டெல்லி ரயில் நிலையம் எதிரே போராட்டத்தில் ஈடுபட்டனர். 500க்கும் மேற்பட்ட தமிழக விவசாயிகள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர். கர்நாடக அரசு ஒரு வரைவு அறிக்கையை தயார் செய்து அதற்காக கர்நாடக மாநில அரசு 9,000 கோடி ரூபாய் ஒதுக்கி பெங்களூர் குடிநீர் தேவைக்காகவும் பெங்களூரில் மின்சார உற்பத்திக்கும் மேகதாது என்ற இடத்தில் ஒரு அணை கட்டுவதற்கான ஏற்பாடுகளை செய்கிறார்கள். அதற்கு மத்திய அரசு அனுமதி வழங்குவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே தமிழக முதலமைச்சர் இதற்கான எல்லா கடிதங்களும் அனுப்பியிருக்கார். அதாவது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு, இறுதி தீர்ப்புக்கு மாறாக இப்படிப்பட்ட விஷயங்களை செய்து கொண்டு மறைமுகமாக தமிழகத்துடைய டெல்டா மாவட்டத்துடைய உணவு உற்பத்தியும் அதே போல ஒரு 17-18 மாவட்டங்களுடைய குடிநீர் ஆதாரத்தையும் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கக்கூடிய அந்த மேகதாட்டு என்ற இடத்தில் 67.9 டிஎம்சி தண்ணியை தேக்குவதற்கான ஏற்பாடுகள் அவங்க செய்கிறாங்க. ஆகவே உடனடியாக மத்திய அரசு இதை தடுத்து நிறுத்த வேண்டும். தடுத்து நிறுத்தவில்லை என்றால் தமிழகத்தில் இருக்க அனைத்து விவசாயிகளையும் திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். மாமன்னர் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாள் அரசு விழாவாக கொண்டாடப்படும் என்ற அறிவிப்பை வரலாற்று ஆய்வாளர் திரு குடவாயில் பாலசுப்ரமணியன் வரவேற்றுள்ளார். இவர் ராஜேந்திர சோழனின் வரலாற்று நூலை எழுதியவராவார். ராஜேந்திர சோழன் பிறந்த ஆடி திருவாதிரை நாளை ஆண்டுதோறும் அரசு விழாவாக கொண்டாடுவதற்கு ஆணை பிறப்பித்திருக்கிறார்கள்.
இது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு அரிய செய்தியாகும். ஏனென்றால் இந்திய வரலாற்றில், ஏன் உலக வரலாற்றில் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கடற்படை வைத்து கீழ்திசை நாடுகளையெல்லாம் வென்று தமிழனின் பெருமையை உலகுக்கு பறைசாற்றியவன் அந்த மாமன்னன். அவனுடைய பிறந்த நாளை கொண்டாடுவது மிகவும் போற்றத்தக்க ஒன்றாகும். இதற்கு காரணமாக அடிப்படை காரணமாக விளங்கும் ஆதாரபூர்வமான கல்வெட்டு திருவாரூர் தியாகராஜர் கோயிலில் கிடைத்திருக்கிறது. அந்த கல்வெட்டின் அடிப்படையில், அந்த கல்வெட்டில் ராஜேந்திர சோழனே நேர்முகமாக வாய்மொழியாக கூறுவது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என் ஐயன் பிறந்தருளிய ஐப்பசி சதய விழாவையும் தான் பிறந்த ஆடி திருவாதிரை நாளையும் அங்கு கொண்டாடுவதற்கு வழிவகை செய்திருக்கிறான். காணாமல் போனவர்களை தமிழகம் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து மீட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கும் நிகழ்வு சென்னை காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் நடைபெற்றது. அதில் காவல் கரங்கள் உதவி மையம் மூலம் தமிழகம் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து மீட்கப்பட்ட 11 பேர் அவர்களின் குடும்பத்தினருடன் ஒப்படைக்கப்பட்டனர். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய சென்னை பெருநகர காவல் ஆணையர் திரு சங்கர் ஜிவால், காணாமல் போனவர்களை மீட்டு குடும்பத்துடன் சேர்த்ததில் சென்னை பெருநகர காவல்துறை பெருமை கொள்வதாக தெரிவித்தார். கடந்த 3 மாதங்களுக்கு மட்டும் ஒரு 596 பேருக்கு தேடி பார்த்துட்டு தேவைப்பட்டனா சிகிச்சை இந்த மாதிரி ஹோம்ஸ்க்கு தேடி அவங்க கூட்டி போய் அவங்க ஷெல்டர் பண்றது மாதிரி கூட வேலை பண்ணியிருக்காங்க. அது பாராட்டத விஷயம் தான். ஸோ இதே கொஞ்சம் இந்த வேலையை கொஞ்சம் ப்ளீஸ் கீப் இட் அப் ஆல் தி என்ஜிஓஸ் அண்ட் நம்ம காவல்கரங்கள் டீம் அண்ட் வந்தக்கூடிய எல்லாக்கு மை பெஸ்ட் விஷஸ் for being here. பெகாசஸ் ஒட்டுக்கேற்ப விவகாரங்களால் மக்களவை இன்று தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாடாளுமன்ற குழு தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தினார். பெகாசஸ் ஒட்டுக்கேற்பு, புதிய வேளாண் சட்டம் உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க நாடாளுமன்ற எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. ஆனால் இதனை ஏற்க பாஜக அரசு மறுத்து வருவதால் 17வது நாளாக நாடாளுமன்றம் முடங்கியது. மக்களவை இன்று மறுதேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாடாளுமன்ற குழு தலைவர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மக்களவை சபாநாயகர் திரு ஓம் பிர்லா, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியா காந்தி, காங்கிரஸ் குழு தலைவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ், சிரோன்மணி அகாலி தளம், ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், பிஜு ஜனதா தளம் உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த நாடாளுமன்ற குழு தலைவர்கள் பங்கேற்றனர். மதுரையில் பிரசித்தி பெற்ற மீனாட்சியம்மன் திருக்கோவிலில் ஆவணி மூலத் திருவிழாவையொட்டி கருங்குருவிக்கு உபதேசம் அளிக்கும் திருவிளையாடல் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சியம்மன் திருக்கோவிலில் ஆவணி மூலத் திருவிழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. சிவபெருமானின் திருவிளையாடல்களில் ஒன்றான கருங்குருவிக்கு உபதேசம் அளிக்கும் லீலை நடைபெற்றது. முற்பிறவியில் பாவம் செய்த ஆன்மா கருங்குருவியாக பிறந்ததாகவும் அதன் பாவம் நீங்குவதற்காக மதுரை மீனாட்சியம்மன் கோவில் பொற்றாமரை குளத்தில் நீராடி சுந்தரேஸ்வரரை தினமும் வழிபட்டதை அடுத்து சிவபெருமான் கருங்குருவியின் பக்திக்கு மனமிறங்கி உபதேசித்து அருள் பாலித்ததாகவும் புராணங்கள் கூறுகின்றன. இந்த திருவிளையாடல் லீலையை எடுத்துரைக்கும் வகையில் கருங்குருவிக்கு உபதேசம் அளிக்கும் அலங்காரத்தில் பிரியா விடையுடன் சுந்தரேஸ்வரரும் மீனாட்சியம்மனும் எழுந்தருளி காட்சியளித்தனர். விழாவின் தொடர்ச்சியாக சிவபெருமானின் திருவிளையாடல்களான விறகு வெற்றது, நரியை பரியாக்கியது, மாணிக்கம் வெற்றது, நாரைக்கு மோட்சம் வழங்கியது, பிட்டுக்கு மண் சுமந்த லீலைகளும் நடைபெறவுள்ளன.
மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையில் சுற்றுச்சுவர் மட்டுமே உள்ளது என்றும் மற்ற பணிகள் இதுவரை செய்யப்படவில்லை என்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை பணிகளை விரைந்து முடிக்க மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து வருவதாகவும் தெரிவித்தார். பணிகளே நடக்கலை, வெறும் காம்பவுண்டு மட்டும்தான் கட்டி இருந்தது. அது சம்பந்தமாக தொடர்ந்து தமிழக அரசின் சார்பில் அழுத்தம் தரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் காந்தி நினைவு தூணை காணவில்லை என காவல் நிலையத்தில் காங்கிரசார் புகார் அளித்துள்ளனர். மகாத்மா காந்தியடிகள் கடந்த 1921ஆம் ஆண்டு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூருக்கு வருகை தந்தபோது தற்போதைய மேஸ்திரியார் தெருவில் உரையாற்றியதாக கூறப்படுகிறது. இதன் நினைவாக கடந்த 1985ஆம் ஆண்டு நினைவுக்குழு சார்பில் அந்த இடத்தில் நினைவு தூண் அமைக்கப்பட்டது. இதன் பராமரிப்பு குறித்து இதுவரை கண்டு கொள்ளாத காங்கிரசார் தற்போது சுதந்திர தினம் வருவதால் நினைவு தூண் மாயமாக இருப்பதை அறிந்து அது குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அப்போது நினைவு தூண் இருந்ததற்கான சான்றுகளை அளிக்கும் பட்சத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சார்பு ஆய்வாளர் தெரிவித்தார். திரைப்படம் ஒன்றில் நடிகர் வடிவேலு கிணற்றை காணவில்லை என போலீசாரிடம் கூறியது போன்று தற்போது நினைவுத்தூண் மாயமானதாக காங்கிரசார் புகார் தெரிவித்திருப்பதாக அப்பகுதி மக்கள் நகைச்சுவையுடன் தெரிவித்துள்ளனர். இந்தியாவில் திறமையான விளையாட்டு வீரர்கள் பலர் உள்ளதாகவும் தனித்திறன் போட்டிகளில் பதக்கம் வெல்லும் அளவுக்கு இங்கு போதிய பயிற்சி அளிக்கப்படுவதில்லை என்றும் டோக்கியோ ஒலிம்பிக்கில் பங்கேற்ற தமிழக வீரர் ஆரோக்கிய ராஜு தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் லால்குடியை சேர்ந்த தடகள வீரர் டோக்கியோ ஒலிம்பிக்கில் பங்கேற்றிருந்தார். ஆடவர் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் வெற்றி வாய்ப்பை தவறவிட்டாலும் இந்திய வீரர்கள் ஆசிய சாதனையை முறியடித்திருந்தனர். டோக்கியோவில் இருந்து சொந்த ஊர் திரும்பிய ஆரோக்கிய ராஜுவிற்கு திருச்சி ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த திரு ஆரோக்கிய ராஜு அடுத்த முறை நிச்சயம் பதக்கம் பெற முயற்சிப்போம் என்று தெரிவித்தார். ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஸோ இப்போ நாங்கள் ஒரு பொசிஷன் வர்ற அளவுக்கு நம்ம முன்னேறி இருக்கோம். அதுவும் இல்லாமல் ஏஷியன் ரெக்கார்டு வேறு வச்சுருக்கோம். நல்ல டீமு. ஸோ இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம். இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. பட் ஐடென்டிஃபை பண்ணுறது தான் ஆள் இல்லை. இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். பட் அங்கே போயிட்டு நம்மளால் மெடல் அடிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம இது ஆகலை. நம்ம பயிற்சி இல்லை. ஒலிம்பிக்கு புதுசாக போகிறவங்களுக்கு உங்களுடைய ஆலோசனை எப்படி இருக்கும்? அங்கே நின்று காம்படிஷன் பண்ணுறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஒரு விஷயம். அது இல்லாமல் மென்டலி ஸ்ட்ராங்கு, அப்புறம் ரொம்ப 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 மைனூட்டாகவும் இருக்கணும். ஸோ அங்கே ஏன்னா இங்கே நம்ம ஓடுறது வேறு, அங்கே ஓடுறது வேறு. அரியலூரில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அரியலூர் மாவட்டம் பிலாக்குறிச்சி கிராமத்தில் 250க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இவர்களில் சிலருக்கு கடந்த சில வாரங்களாக காய்ச்சல், உடல்வலி போன்ற அறிகுறிகள் இருந்ததால் அருகே உள்ள அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்ந்து பரிசோதனை செய்து கொண்டனர். அங்கு டெங்கு காய்ச்சல் இருப்பது தெரியவந்தது. அரசு மருத்துவமனையில் முறையான சிகிச்சை அளிக்காததால் பாதிக்கப்பட்டவர்கள் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் டெங்குவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த இளம்பெண் நேற்றிரவு உயிரிழந்தார். பிலாக்குறிச்சியில் 250க்கும் மேற்பட்டோர் டெங்குவால் பாதிக்கப்பட்ட போதிலும் மாவட்ட மருத்துவத்துறை சார்பில் முகாம்கள் அமைத்து உரிய சிகிச்சை அளிக்கப்படவில்லை என்று பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். மிக குறைந்த எண்ணிக்கையில் தான் டெங்கு அந்த ஊரில் வந்திருக்கு. அதுவும் கிளியராக இருக்குன்னு வேற சொல்லுகிறாரு. அப்படி சொன்ன அமைச்சர்கிட்ட தயவு செய்து கேட்குறேன், நான் கட்சியை கடந்தவன், அரசியலுக்கு இப்போதைக்கு அரசியல் கடந்தவன் நான். இப்போதைக்கு இறந்து போன எங்கள் பொண்ணுக்கு என்ன பதில்? உங்களுக்கு பதில்? டெங்கு ஒழிஞ்சு போச்சு, அங்கே முடிவு போச்சு, முடிவுக்கு வந்தாச்சுன்னு சொன்ன நீங்கள் இப்போ இறந்த பொண்ணுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? பதில் சொல்ல முடியுமா உங்களால்? லாகுறிச்சி இது 250 பேர் 300 பேருக்கு இங்கே டெங்கு இருக்குன்னு சொல்லி சொல்கிறோம்ல. ஏன் இந்த ஊர் பக்கம் இல்லை? இந்த ஆர்டிஆர் இருந்தார், முன்னாடி எம்எல்ஏவாக இருந்தார், அவர் வந்தார், எல்லாத்தையும் பார்க்குறாரு. நல்ல ஒரு டெத்துன்னா வராரு, எல்லா விஷயத்துக்குமே வராரு. ஆனால் இவர் ஒரு மினிஸ்டராக இருந்துக்கிட்டு இந்த மட்டும் ஒரு சூழ்நிலைக்கு இங்கே பார்க்கல. ஒரு 300 பேருக்கு டெங்கு பரவி கிடக்கு. இந்த மட்டும் என்ன ஆயாச்சு, யாது ஆச்சுன்னு ஒரு வார்த்தை சொல்லலை. மதுரையில் கலைஞர் நூலகம் அமைக்கும் பணி எதிர்ப்புகளை மீறி தொடங்கியிருக்கிறது. பழமையான கட்டிடங்களை இடித்தும் 100 ஆண்டு கால மரங்களை அகற்றியும்
கலைஞர் நூலகம் அமைக்கப்படுவதற்கு இயற்கை ஆர்வலர்கள் பலரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். மதுரை நத்தம் சாலையில் உள்ள பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான இடத்தில் 70 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கலைஞர் நூலகம் அமைக்கப்படுகிறது. பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான அந்த இடம் பென்னி குயிக் வாழ்ந்த இடம் என்று கூறி அங்கு கலைஞர் நூலகம் அமைப்பதற்கு விவசாய சங்கத்தினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆனால் அங்கு பென்னி குயிக் தங்கியதற்கான ஆதாரம் இல்லை என்று மாவட்ட நிர்வாகம் விளக்கம் அளித்தது. இது தொடர்பாக விவாதம் எழுந்துள்ள நிலையில் நேற்று அங்குள்ள பழமையான கட்டிடங்களை இடிக்கும் பணி துவங்கியது. மேலும் அங்கு அமைந்துள்ள 50 ஆண்டுகளை கடந்த 25க்கும் மேற்பட்ட பிரம்மாண்டமான மரங்களை வெட்டவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள இயற்கை ஆர்வலர்கள் மரங்களை வேரோடு அகற்றி வேறு இடங்களில் நட வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். சாத்தான்குளம் இரட்டை கொலை வழக்கில் வணிகர் ஜெயராஜின் மகள் பெர்சி மதுரை நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்தார். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தைச் சேர்ந்த தந்தை மகனான ஜெயராஜ் பென்னிக்ஸ் கடந்த ஆண்டு ஜூன் 19ஆம் தேதி காவல்துறை விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட நிலையில் விசாரணையின் போது காவல்துறையினர் தாக்கியதில் இருவரும் உயிரிழந்தனர். இருவர் உயிரிழந்தது தொடர்பாக எழுந்த குற்றச்சாட்டின் கீழ் தொடரப்பட்ட வழக்கில் சாத்தான்குளம் காவல் நிலைய ஆய்வாளர் ஸ்ரீதர், சார்பு ஆய்வாளர்கள் பாலகிருஷ்ணன், ரகுகணேஷ் உள்ளிட்ட 9 பேர் மீது சிபிஐ தரப்பில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இந்நிலையில் இந்த வழக்கு விசாரணை மதுரை மாவட்ட 1வது கூடுதல் நீதிமன்ற நீதிபதி முன்னிலையில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கில் கைது செய்யப்பட்ட 9 பேரும் நேரில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இதனிடையே இந்த வழக்கின் முக்கிய சாட்சியான ஜெயராஜின் மகளும் பென்னிக்ஸின் சகோதரியுமான பெர்சி நீதிபதி முன்பாக சாட்சியம் அளித்தார். இதனைத் தொடர்ந்து குறுக்கு விசாரணை நடைபெறவுள்ளது. இந்த வழக்கில் கடந்த 4ஆம் தேதி ஜெயராஜின் மனைவி செல்வராணி சாட்சியம் அளித்தது குறிப்பிடத்தக்கது. இனிவரும் செய்திகளை வேகச் செய்திகளாக பார்க்கலாம். சுதந்திர தினம் வருவதையொட்டி கோவை ரயில் நிலையத்தில் போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். கோவை ரயில் நிலையத்திற்கு வரும் பயணிகள் முழுமையாக சோதனை செய்யப்படுகிறார்கள். 24 மணி நேரமும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தொடர்ந்து பயணிகள் கொண்டுவரும் உடைமைகளும் ஸ்கேனர் கருவி மூலம் பரிசோதனை செய்யப்படுகின்றது. ரயில் நிலைய நுழைவாயில் வழியாக மட்டுமே பயணிகள் வர வேண்டும் என்று பயணிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் தனியார் பள்ளி அருகே வெண்கலத்தால் ஆன திருவள்ளுவர் சிலையை நிறுவி ஆக்கிரமிப்பில் ஈடுபட்ட நிலையில் அதனை நெடுஞ்சாலை துறையினர் அகற்றியதால் அப்பகுதியில் பதற்றம் நிலவியது. திண்டுக்கல் பேகம்பூர் அருகே உள்ள தனியார் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி முன்பாக பீடம் அமைத்து திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்டது. இதனை அறிந்த நெடுஞ்சாலைத்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் சிலையை அகற்றுவதற்கு காவல்துறை துணையுடன் வந்தனர். இதனை அறிந்த பல்வேறு அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள் சிலையை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்தனர். மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடி உரிமையையும் வாழ்வாதாரத்தையும் பாதிக்கும் இந்திய கடல்வள மசோதாவை கைவிடக் கோரி ராமநாதபுரம் மாவட்டம் புதுக்குடியிருப்பு கடற்கரையில் மீனவர்கள் கடலில் இறங்கி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மத்திய அரசு கொண்டுவரவுள்ள கடல்வள மசோதா இந்திய நாட்டின் கடல் வளத்தை கார்ப்பரேட்டுகள் கொள்ளையடிப்பதற்கான மசோதா என்றும் மீனவர்களை படுகுழியில் தள்ளி அவர்களின் வாழ்வாதாரத்தை பறிக்கும் செயல் என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினர். உலக பிரசித்தி பெற்ற நாகை வேளாங்கண்ணி பேராலயத்தில் வரும் 29ஆம் தேதி திருவிழா தொடங்க உள்ள நிலையில் பேராலயத்தில் வண்ணம் பூசும் பணி மற்றும் பராமரிப்பு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. கொடியேற்ற நிகழ்வு மற்றும் தேர்பவனியில் பங்கேற்க உள்ள வாகனங்களை புதுப்பிக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. கொரோனா பெருந்தொற்று காரணமாக குறைவான பக்தர்களுடன் திருவிழாவை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் திருவிழாவிற்கான ஏற்பாடுகள் பேராலய அதிபர் திரு பிரபாகரன் தலைமையில் நடைபெற்று வருகிறது.